வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ரயில்வே சயின்ஸில் அப்ஜெக்டிவ்ஸ் பார்த்துட்டு இருந்தோம். இன்றைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி சேர்த்து மொத்தமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 75 கொஸ்டின்ஸாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சரி, இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம ஃபிசிக்ஸ் பார்க்க போகிறோம். ஃபிசிக்ஸை பொறுத்தளவு வந்து பார்த்திங்க அப்படின்னா வேவ்ஸ் அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சாப்டரில் அதிகமான கொஸ்டின்ஸ் உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? சரி, இப்போ இதில் ஃபஸ்ட்டு ஒன்று பாருங்கள். What is the distance called between two consecutive compression and two consecutive rarefaction process in a longitudinal waves? நெட்டலையில் இரண்டு அடுத்தடுத்த நெருக்கங்கள் அல்லது இரண்டு அடுத்தடுத்த நெகிழ்வுகளுக்கு இடைப்பட்ட தூரம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேவ்ஸ் வந்து மெக்கானிக்கல் வேவ்ஸை நம்ம ரெண்டு டைப்பாக பிரிப்போம். அதாவது எந்திர அலைகளை ரெண்டு வகையாக பிரிக்கிறோம். ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்வர்ஸ் வேவ்ஸ், இதுக்கு பேர் குறுக்கலை அப்படின்னு சொல்கிறோம். இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாங்கிடியூடினல் வேவ்ஸ். சரிங்களா? லாங்கிடியூடினல் வேவ்ஸு இது வந்து பார்த்தீங்கன்னா நெட்டலைகள். இந்த குறுக்கலைகளில் என்ன உருவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சைன் வேவ் மாதிரி இருக்கும். சரிங்களா? இதில் உருவாகிறதுக்கு பேர் முகடு அகடு அப்படின்னு சொல்லுவாங்க. முகடு அகடு. சரிங்களா? கிறிஸ்ட் அண்டு ட்ரஃப்னு உருவாகும். இதே இது லாங்கிடியூடினல் வேவ்ஸ், இதை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி நெருக்கங்களும் நெகிழ்வுகளும் உருவாகும். சரிங்களா? கம்ப்ரஷன் அண்ட் ரேர்ஃபேக்ஷன் சொல்லுவாங்க. இதுக்கு பேர் கம்ப்ரஷன் நெருக்கங்கள், இந்த இடத்துக்கு பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரேர்ஃபேக்ஷன் நெகிழ்வுகள் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா? இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா ரெண்டு அடுத்தடுத்த நெருக்கங்கள், இந்த ரெண்டு அடுத்தடுத்த நெருக்கங்கள் அப்படி இல்லை அப்படின்னா ரெண்டு அடுத்தடுத்த நெகிழ்வுகளுக்கு இடைப்பட்ட தொலைவை என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக உங்களுக்கு வேவ் லென்த்தோட டெஃபினிஷனே என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா த டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ கன்சிக்யூட்டிவ் கிரஸ்ட் ஆர் டூ கன்சிக்யூட்டிவ் ட்ரஃப் இஸ் கால்டு வேவ் லென்த். அதாவது இரண்டு அடுத்தடுத்த முகடு அல்லது இரண்டு அடுத்தடுத்த அகடுகளுக்கு இடைப்பட்ட தொலைவை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா அலை நீளம். இதே மாதிரி நெட்டலைக்குன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இரண்டு அடுத்தடுத்த நெகிழ்வுகள் அல்லது இரண்டு அடுத்தடுத்த நெருக்கங்களுக்கு இடைப்பட்ட தொலைவை தான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலை நீளம். சரிங்களா? அப்போ த டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ கம்ப்ரஷன் ஆர் டூ rarefaction, consecutive rarefaction is called wavelength. சரிங்களா? அலை நீளம். அப்போ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலை நீளம், லேம்டா அப்படின்ற சிம்பிளில் சொல்லணும். ஆம்ப்ளிடியூட்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வேவ் டைரக்ஷனில் இருக்கக்கூடிய பார்ட்டிகிள்ஸ் எல்லாமே ஆசிலேட்டட் ஆகும், அதிர்வுறும். இந்த பார்ட்டிகிள் எவ்வளோ மேக்சிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகுதோ, சரிங்களா, அதாவது உயர்ந்தபட்ச அல்லது அதிகபட்ச இடப்பெயர்ச்சியை தான் நம்ம என்னன்னு சொல்ல போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வீச்சு. அப்போ அலை செல்லும் திசையில் துகள்கள் அதிர்வுறுகின்றன. அதிர்வுறும் துகள் அடைந்த பெரும இடப்பெயர்ச்சியை தான் என்னன்னு சொல்ல போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீச்சு. த மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் அன் ஆசிலேட்டட் பார்ட்டிகிள் இஸ் கால்டு ஆம்ப்ளிடியூட். இவங்க ரெண்டு பேர்த்துக்குமே யூனிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மீட்டர். சரியா? சரி. விச் வேவ் ஹேஸ் த ஹையஸ்ட் பெனிட்ரேட்டட் எபிலிட்டி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இங்கே கொடுத்துருக்க வேவ்ஸ் எல்லாமே என்ன வேவ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ், அதாவது மின்காந்த அலைகள்னு சொல்லக்கூடிய அலைகள். இப்போ இந்த மின்காந்த அலைகளை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் வரிசையாக தான் படிக்கணும். சரிங்களா? ஏன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அசெண்டிங்லோ டிசெண்டிங்லோ கொஸ்டின் கேட்டுருவாங்க. அலைநீளம் அடிப்படையில் வரிசைப்படுத்துக அல்லது அதிர்வெண் அடிப்படையில் வரிசைப்படுத்துக அல்லது ஊடுருவும் திறன். சரிங்களா? பெனிட்ரேட்டட் பவர், இதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வகைப்படுத்த சொல்லுவாங்க. அலைக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா காமா ரே, காமா கதிர். சரிங்களா? ரெண்டாவதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் கதிர், எக்ஸ்ரே. எக்ஸ் கதிரை கண்டுபிடிச்சது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரான்ஜென்ட்னு ஒருத்தர் தான் கண்டுபிடிச்சிருப்பாரு. மூணாவதா வந்து பார்த்தீங்க அப்படின்னா அல்ட்ரா வைலட், அல்ட்ரா வைலட் ரேஸ். சரிங்களா? புற ஊதா கதிர், புற ஊதா கதிர். இதுக்கு இன்னொரு பேர் யூவி ரேஸ்ன்னு சொல்லுவாங்க. அடுத்து நாலாவதா வந்து பார்த்தீங்க அப்படின்னா விசிபிள் ரேஸ், கண்ணுறு ஒளி. சரியா? கண்ணுறு ஒளி. அடுத்து அஞ்சாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃப்ராரெட், அகச்சிவப்பு கதிர்கள், அகச்சிவப்பு கதிர்கள். சரிங்களா? இதை என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஆர் ரேஸ்ன்னு சொல்லுவோம், இன்ஃப்ராரெட்டை. அடுத்து ஆறாவதா பார்த்தீங்க அப்படின்னா
மைக்ரோவேவ்ஸ். சரியா, மைக்ரோவேவ்ஸ் நுண் அலை அப்படின்னு சொல்லக்கூடியது. நுண்ணலை அல்லது மைக்ரோ அலை ரெண்டுமே ஒன்று தான். சரிங்களா, நுண்ணலை. ஏழாவதா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரேடியோ வேவ்ஸ். சரியா, ரேடியோ வேவ்ஸ், ரேடியோ அலைகள். இது 7 தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னன்னு சொல்லக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மின்காந்த அலைகள். இப்போ மேலே இருந்து கீழே வந்தோம் அப்படின்னா எது அதிகரிச்சுக்கிட்டே போகும் அப்படின்னா அலைநீளத்தின் மதிப்பு, லேம்டாவோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அப்போ இந்த 7 அலைகளில் அதிக அலைநீளம் கொண்ட அலை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேடியோ வேவ்ஸ், ரேடியோ அலைகள். அதனால தான் இதை எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரேடார் கம்யூனிகேஷன் அண்ட் டெலிகம்யூனிகேஷன்ஸ் எல்லாத்துலேயுமே எதை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேடியோ வேவ்ஸ். ரொம்ப தூரம் போகணும். சரிங்களா, அப்போ அலைநீளம் அதிகமாக இருந்தால் தான் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணும். அதனால எதை பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரேடியோ அலைகள். கீழே இருந்து மேலே போனீங்க அப்படின்னா சரியா என்னெல்லாம் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆற்றல் அதிகரிக்கும், எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும். ரெண்டாவதா அதிர்வெண் அதிகரிக்கும், ஃப்ரீக்வன்சி அதிர்வெண் அதிகரிக்கும். மூணாவதா பார்த்தீங்க அப்படின்னா பெனிட்ரேட்டிங் பவர், ஊடுருவும் திறன், ஊடுருவும் திறன். இது மூணுமே அதிகரிக்கும். சரிங்களா, அப்போ இருக்கிறதுல அதிக ஊடுருவும் திறன் கொண்ட கதிர் எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா காமா கதிர். அதுக்கப்புறம் எக்ஸ் கதிர், அல்ட்ரா வயலட்டு, விசிபிள், இந்த மாதிரி லைனாக 7ஐயுமே படித்து வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு இதில் ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக ஊடுருவும் திறன் கொண்ட கதிர் எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா காமா கதிர். சரிங்களா, இப்போ இதில் நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமா ரே. சரியா, கமல்னு ஒரு பையன் எக்ஸ்ரே கண்ணாடி போட்டு லவ் பண்ணுற பொண்ணை பார்க்குறான். சரியா, இது எல்யூவின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கமல் மீன்ஸ் காமா, எக்ஸ்ரே கண்ணாடி. சரியா, லவ் யூவி. சரியா, அப்போ இது லவ் பண்ணுற பொண்ணை பார்க்குறான்றது விசிபிள். பொண்ணு ஐயர் பொண்ணாக இருக்கும்னு நினைக்கிறேன், ஐஆர் இன்ஃப்ராரெட்டு. ஆனால் எம்ஆர் ராதா பொண்ணாக இருக்காங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இந்த கதையை நீங்கள் ஒரு தடவை சொல்லி பார்த்தாலே உங்களுக்கு இந்த ஆர்டர் ஞாபகம் வந்துடும். கமல்னு ஒரு பையன் எக்ஸ்ரே கண்ணாடி போட்டு லவ் பண்ணுற பொண்ணை பார்க்குறான். பொண்ணு ஐயர் பொண்ணுன்னு நினைக்கிறான், ஆனால் எம்ஆர் ராதா அவங்க பொண்ணாக இருக்காங்க. இப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆர்டர் மாறாது. புரியுதா? இவ்வளோதான் என்ன அப்படின்னா மேக்னெட்டிக் ரேஸை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டியது. கொஸ்டினில் வந்து பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் பெனிட்ரேட்டட் எபிலிட்டி, அதிக ஊடுருவும் திறன் கொண்ட கதிர் எதுன்னு கேட்டிருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா காமா கதிர். சரியா, சரி, அடுத்த கொஸ்டின். Which of the following levels of the atmosphere is responsible for the dispersion of radio waves? இங்கேருந்து நம்ம பயன்படுத்தக்கூடிய ரேடியோ அலைகள் எங்கே பட்டு எதிரொலிக்குது அப்படின்ற மாதிரி கொஸ்டின். ரேடியோ அலைகள் வளிமண்டலத்தில் எந்த அடுக்கில் பட்டு பிரிகை அடைகின்றன அப்படின்றது. இப்போ நம்ம பூமியை சுற்றி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வளிமண்டலம் இருக்கும். இந்த வளிமண்டலத்தோட முதல் லேயருக்கு பேர் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரோபோஸ்பியர். சரியா, பூமிக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கக்கூடியது ட்ரோபோஸ்பியர். அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரேட்டோஸ்பியர், மீசோஸ்பியர், அயனோஸ்பியர், எக்ஸோஸ்பியர் அப்படின்ட்டு மொத்தம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 லேயரு. இந்த எக்ஸோஸ்பியர் அண்ட் அயனோஸ்பியரை சேர்த்து என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டையுமே வந்து மொத்தமாக என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தெர்மோஸ்பியர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, இப்போ இதில் நீங்கள் ஈஸியாக எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா டீ சாப்பிட மொத்தமாக ஐயர் கடைக்கு போகிறோம், அங்கே ஈ முக்கிது இப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வருஷம் மாறாது. டீ சாப்பிட மொத்தமாக ஐயர் கடைக்கு போகிறோம், அங்கே ஈ முக்கிது. சரியா, இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேவ்ஸுக்கு நம்மளோட வளிமண்டல அடுக்குகளை நீங்கள் படித்து வச்சுக்கிறணும். இப்போ மொதல் அடுக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக கூட்டங்கள் அதிகமாக இருக்கும். நம்ம பேசுகிற கம்யூனிகேஷன் ரேடியோ வேவ்ஸ் எங்கே போய் பட்டு எதிரொலிச்சு சிதறல் அடையும் அப்படின்னா அயனி மண்டலம், அயனோஸ்பியரில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகும். சரிங்களா, அப்போ இங்கே ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அயனோஸ்பியர். அடுத்த கொஸ்டின். த வெலாசிட்டி ஆஃப் வேவ் இஸ் வி, ஃப்ரீக்வன்சி இஸ் எஃப் அண்ட் வாட் வேவ் லென்த் இஸ் லேம்டா. சரிங்களா, அண்டு வேவ் லென்த் இஸ் லேம்டா. இப்படி இருந்துச்சு அப்படின்னா வெலாசிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்னன்னு கேட்டிருக்காங்க. திசைவேகம் வி, அதிர்வெண் எஃப் மற்றும் அலைநீளம் லேம்டா எனில் அதோட ஃபார்முலா என்னவா இருக்கும் அப்படின்றதா கொஸ்டின். இப்போ பேசிக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வெலாசிட்டி ஆஃப் வேவ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நார்மலாக நமக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வி ஈக்குவல் டு வெலாசிட்டினா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இடப்பெயர்ச்சி டிவைடட் பை காலம். சரிங்களா, இடப்பெயர்ச்சி டிவைடட் பை காலம். இப்போ இதில் இடப்பெயர்ச்சி டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்றது நமக்கு எதை குறிக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அலையை பொறுத்தளவு வேவ் லென்த்தை குறிக்கும். சரிங்களா, அலை நீளம் தான் இங்கே என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட், அலை நீளம். சரியா, அலை நீளம் டிவைடட் பை காலம் 1/t அப்படின்றது எதை குறிக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீக்வன்சி.
சரிங்களா, ஃப்ரீக்வன்சியை குறிக்கும். அப்போ வேவ் லென்த் டிவைடட் பை வேவ் லென்த்து இன்ட்டு 1/t எதை குறிக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சி உங்களுக்கு. இப்போ நமக்கு இங்கே ஃபார்முலா என்னவோ மாறுதுன்னு பாருங்கள். V இஸ் ஈக்குவல் டு வேவ் லென்த் அலைநிலத்துக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேம்டா இன்ட்டு அதிர்வெண் எஃப். சரிங்களா, அப்போ ஃபார்முலா என்னன்னு கிடச்சிருக்குன்னு பாருங்கள். V ஈக்குவல் டு எஃப் இன்ட்டு லேம்டா. இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அலையின் அதிர்வெண். இப்போ V இஸ் ஈக்குவல் டு எஃப் லேம்டா. சரியா, ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்த கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ், கீழ்கண்டவற்றில் எது மின்காந்த அலைகள் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நம்ம இப்போ தான் பார்த்தோம், ஒரு 7 வேவ்ஸ் கிட்ட பார்த்தோம் அப்படி தானே. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எது இருக்குன்னு பாருங்கள், எக்ஸ் கதிர்கள். சரிங்களா, அப்போ ஆன்சர் எக்ஸ் ரேஸ். ஆக்சுவலாக இந்த மின்காந்த அலைகள் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பரவ ஊடகம் தேவையில்லை. எந்த ஒரு ஊடகமுமே இதுக்கு தேவையில்லை. சரிங்களா, ஊடகம் தேவையில்லை. டஸ் நாட் ஹேவ் எனி மீடியம் டு ப்ரொபகேட். எந்த மீடியமே தேவையில்லை. ரெண்டாவதாக பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டஸ் நாட் ஹேவ் எனி சார்ஜஸ். மின்னூட்டம் அற்றது. சரிங்களா, இதில் எதுக்குமே என்ன இருக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மின்னூட்டம் அற்றது. மூணாவதா இதுக்கு என்ன இருக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயனியாக்கும் ஆற்றல் கிடையாது. சரிங்களா, அயனைசேஷன் பவர் சுத்தமாக கிடையாது. இப்போ அயனியாக்கும் ஆற்றல் அற்றது. சரிங்களா, இப்போ இந்த பண்புலாம் இருக்கிற அலைகளை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மின்காந்த அலைகள். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ஃபா ரே, ஆல்ஃபா கதிர்ன்றது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரேடியேஷன் ரே. சரிங்களா, ரேடியேஷன் வேவ், அதாவது கதிரியக்க கதிர். ஆக்சுவலாக நீங்கள் படிச்சிருப்பீங்க ஆல்ஃபா பீட்டா காமா அப்படின்னு படிச்சிருப்பீங்க. அதில் காமா கதிர் மட்டும்தான் எதில் வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸில். ஆல்ஃபா கதிர் பாசிட்டிவ்லி சார்ஜ். நம்ம இங்கே என்னன்னு பார்த்தோம், மின்னூட்டம் அற்றதுன்னு படிக்கிறோம். சரிங்களா, அதே மாதிரி ஒளி அலைகள், ஒளி அலைகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெக்கானிக்கல் வேவ்ஸ், எந்திர அலைகள். அதுலேயும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இட் இஸ் ஏ லாங்கிடியூடனல் வேவ், நெட் அலைகளாக பரவக்கூடியது. சரியா, அப்போ இங்கே ஆன்சர் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் கதிர்கள். அடுத்த கொஸ்டின் பாருங்க, வாட் இஸ் த வேவ் லென்த் ஆஃப் ஏ சவுண்ட் வேவ் இன் ஏ மீடியம் ஹூஸ் ஃப்ரீக்வன்சி இஸ் 840 ஹெட்ஸ். ஃப்ரீக்வன்சியோட வேல்யூ எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா 840 ஹெட்ஸு. அண்ட் ஸ்பீடு 380 மீட்டர் பெர் செகண்டு. வெலாசிட்டி, சரிங்களா, வேகம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 380 மீட்டர் பெர் செகண்ட். சரி, இப்போ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வேவ் லென்த்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, அலைநீளத்தை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நமக்கு ஃபார்முலா வெலாசிட்டி V ஈக்குவல் டு எஃப் இன்ட்டு லேம்டான்னு ஒரு ஃபார்முலா படித்தோம். இங்கே ஃப்ரீக்வன்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா 840. வேகம் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா 380. இப்போ நமக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேம்டா தான் தேவை. அப்போ 380 டிவைடட் பை 840. கிளியராக தெரியுது, இந்த ஹோல் நம்பர்ஸ் எதுவுமே ஆன்சராக வராது. இப்போ ஆன்சர் ஆப்ஷன் ஏ 0.45. சரிங்களா, கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 0.45 கிடைக்கும். அப்போ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. சரி, அடுத்த கொஸ்டின், மேட்ச் த ஃபாலோயிங். ரேடியோ வேவ்ஸ் அப்ளிகேஷன்ஸ், வேவ்ஸோட அப்ளிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ரேடியோ வேவ்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா செல்லுலார் ஃபோன்ஸ். சரிங்களா, நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் டெலிகம்யூனிகேஷனுக்கு எதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரேடியோ வேவ்ஸ். அடுத்தது மைக்ரோவேவ்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரேடார் சிஸ்டம் யூஸ்ட் இன் ஏர்கிராஃப்ட் நேவிகேஷனில் எது யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா மைக்ரோவேவ்ஸ். அது போக நீங்கள் மைக்ரோவேவ் அவன்லையும் என்னதான் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மைக்ரோவேவ்ஸ். எங்கெல்லாம் ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணுமோ அதுலேயும் எதை யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோவேவ்ஸ். அடுத்து இன்ஃப்ராரெட், அகச்சிவப்பு கதிர்கள், அது எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹோம் எலக்ட்ரானிக்ஸ் ரிமோட் சுவிட்சஸ், வீட்டு பயன்பாட்டில் உள்ள ரிமோட் பொத்தான்களில் எதை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகச்சிவப்பு கதிர்கள். இது போக முக்கியமான அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராரெட்டுக்கு சிசிடிவி கேமராஸ். சரிங்களா, நைட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா உள்ள ரெட் கலரில் டாட்டாக தெரியும் பார்த்தீங்களா, அது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃப்ராரெட் ரேஸ். அடுத்தது காமா ரேவை பொறுத்தளவு, காமா கதிர்களை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா இன் மெடிசின் டு டெஸ்ட்ராய் த கேன்சர் செல்ஸ், புற்றுநோய் செல்களை அழிக்க எதை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமா கதிர்கள். சரிங்களா, அப்போ ரேடியோ வேவ்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செல்லுலார். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மைக்ரோவேவ்ஸு ரேடார் சிஸ்டம். அடுத்தது இன்ஃப்ராரெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிமோட்ஸில் யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் காமா ரேஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு மெடிசினில் யூஸ் பண்ணுறோம். சரிங்களா, அப்போ 3214 ஆன்சர். சரி, அடுத்த கொஸ்டின், a boat stopped at anchor is surrounded by waves whose wavelength is 125 meter. The speed of crest of moving wave is 25 meter per second. What is the frequency of rocking of the boat? ஒரு படகு நங்கூரத்தால் நிறுத்தப்பட்டுள்ளது.
அதை சுற்றி 125 மீட்டர் அலைநீளம் கொண்ட அலைகள் உருவாகிறது. அப்போ லாம்டா வேல்யூ எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க, 125 மீட்டர். அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, முகடுகளோட வேகம் 25 மீட்டர் பெர் வினாடி. சரிங்களா? அப்போ ஃப்ரீக்வன்சி என்னவா இருக்கும், அதிர்வெண் என்ன அப்படின்றது தான் கொஸ்டின். சரி, அப்போ வெலாசிட்டி கொடுத்துட்டாங்க. வெலாசிட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 25 மீட்டர் பெர் செகண்டு இஸ் ஈக்குவல் டு ஃப்ரீக்வன்சி தான் நம்ம கண்டுபிடிக்கணும், எஃப்ஐ தான் கண்டுபிடிக்க போகிறோம், இன்ட்டு லாம்டா வேல்யூ 125. இப்போ 25 டிவைடட் பை 125. சரிங்களா? அப்போ இதோட ஆன்சர்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 25 கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0.6 ஹெர்ட்ஸ். சரிங்களா? இப்போ 25 டிவைடட் பை 125. சரியா? இப்போ நமக்கு ஃப்ரீக்வன்சியோட வேல்யூ எவ்வளோன்னு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.6 ஹெர்ட்ஸ். 0.2ன்னு கொடுத்துருக்காங்க, ஆக்சுவலாக 0.6 ஹெர்ட்ஸ்ன்னு கிடைக்கும். புரியுதுங்களா? இப்போ 25ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 5 டைம்ஸ் 0.5 ஹெர்ட்ஸ். சரியா? 0.5 ஹெர்ட்ஸ்ன்னு கிடைக்கும் உங்களுக்கு 125. சரி, அடுத்தது நெக்ஸ்ட் கொஸ்டின். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட் அபவுட் சவுண்ட் அண்ட் லைட் வேவ்ஸ்? கீழ்கண்ட கூற்றுகளில் ஒளி மற்றும் ஒளி அலைகள் பற்றிய கூற்றுகள் சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க. போத் ஆர் டிரான்ஸ்வர்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க, இரண்டுமே குறுக்கலைகள்னு கேட்டிருக்காங்க. சவுண்ட் வேவ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாங்கிடியூடினல் வேவ், நெட்டலையாக பரவக்கூடியது, குறுக்கலையாக ஒருபோதும் பரவாது. இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வராது. ரெண்டாவது பாருங்கள், போத் ஆர் லாங்கிடியூட்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க, சவுண்டு மட்டும்தான் லாங்கிடியூடு. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்வர்ஸ். சில நேரங்களில் போத் இன் நேச்சர்னு கொடுத்துருப்பாங்க, ஆக்சுவலாக லைட் வேவ்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்வர்ஸ் வேவ்ஸ். இப்போ ரெண்டாவது வராது. சரியா? இப்போ இதில் பாருங்கள், சவுண்டு வேவ் இஸ் டிரான்ஸ்வர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க, சவுண்டு வேவ் இஸ் லாங்கிடியூடினல் வேவ்ஸ். இதுதான் கரெக்டாக இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி பட் லைட் வேவ்ஸ் ஆர் டிரான்ஸ்வர்ஸ். அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டி. சரிங்களா? சவுண்டு ஒளி அலை வந்து நெட்டலைகளாகவும், லைட்டு இந்த ஒளி வந்து பார்த்தீங்க அப்படின்னா குறுக்கலைகளாகவும் பரவக்கூடியது. ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். Frequency is expressed in an indicates how often the event is repeated per second. அதிர்வெண் என்பது ஒரு வினாடிக்கு ஏற்படும் எதன் அளவுன்னு கேட்டிருக்காங்க. ஹெட்ஸின் அளவு. சரிங்களா? ஹெட்ஸ். புரியுதா? ஃப்ரீக்வன்சி இஸ் எக்ஸ்பிரஸ்ட், ஃப்ரீக்வன்சியோட அளவு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1/t. சரியா? நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் பெர் சைக்கிளும் சொல்லலாம். புரியுதுங்களா? சுற்றுக்களின் எண்ணிக்கை டிவைடட் பை காலம் அப்படின்ற ஃபார்முலா படி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் டிவைடட் பை டைம். இப்படி இது டைரக்ட் ஃபார்முலா. யூனிட்டாக சொல்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹென்ரிச் ஹெட்ஸ் கண்டுபிடிச்சாரு, அவரோட பேரில் தான் அதை எக்ஸ்பிரஸ் பண்ணணும். இப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹெட்ஸ். ஓம்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெசிஸ்டன்ஸோட யூனிட், மின் தடையின் அலகு தான் ஓம். டெசிபல்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சவுண்ட் இன்டென்சிட்டி. சரிங்களா? சவுண்ட் இன்டென்சிட்டி, ஒளிச்செறிவு, இன்டென்சிட்டி ஆஃப் சவுண்டு. சரிங்களா? ஒளிச்செறிவு இந்த சரியா? ஒளிச்செறிவோட அலகு தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டெசிபல். ஆம்பியர் உங்களுக்கு தெரியும், கரண்ட்டோட யூனிட். இப்போ இங்கே ஹெட்ஸ் தான் ஆன்சர். சரி, அடுத்தது. விச் ஆஃப் த ஃபாலோயிங் சவுண்ட் வேவ்ஸ் வில் ஹாவ் த லாங்கஸ்ட் வேவ் லென்த்? கீழ்கண்டவற்றுள் எந்த ஒளி அலையின் அலைநீளம் நீளமானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக நம்ம என்ன படித்தோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வேவ்ஸ் படிக்கிறப்பவும் மேலேருந்து கீழே வந்தோம்னா லாம்டாவோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சு, அலைநீளம் அதிகரிச்சிச்சு. கீழேருந்து மேலே போகிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆகுதுன்னு படித்தோம். அப்போ ரெண்டுமே இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். ஃபார்முலா வைஸ் பார்த்தாலும் வெலாசிட்டி ஈக்குவல் டு n இன்ட்டு லாம்டாவா. இப்போ லாம்டா வேணும்னா கீழே n வந்துடுது, அப்போ ரெண்டுமே எதிர்த்தகவு. சரியா? அப்போ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலைநீளம் யாருக்கு அதிகமாக இருக்கும்னு கேட்டிருக்காங்க. ஃப்ரீக்வன்சி கம்மியாக இருக்கிறதுக்கு தான் அலைநீளம் அதிகமாக இருக்கும். அப்போ வேவ் வித் ஃப்ரீக்வன்சி ஆஃப் 100 ஹெர்ட்ஸ். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. சரி, அடுத்த கொஸ்டின். இஃப் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் எ crest அண்டு இட்ஸ் சக்சசிவ் ட்ரஃப் இஸ் தென் வேவ் லென்த் வில் பி. ஒரு முகடு மற்றும் அதனை தொடர்ந்து உள்ள அகடுகளுக்கு இடைப்பட்ட தொலைவு அலைநீளத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி டிரான்ஸ்வர்ஸ் வேவ்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். மேலே இருக்கிறதுக்கு பேர் கிரெஸ்ட்னு படித்தோம், முகடு. சரிங்களா? கீழே இருக்கிறதுக்கு பேர் அகடு, ட்ரஃப். அடுத்தது கிரெஸ்ட்டு, அடுத்தது ட்ரஃப், இப்படி உருவாகிட்டே இருக்கும். சரிங்களா? இப்போ இங்கே கன்சிக்யூட்டிவ் கிரெஸ்ட்டுக்கு இடையில இருக்கிறத நம்ம வேவ் லென்த்னு படித்தோம், லாம்டான்னு படித்தோம். என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரெஸ்ட் அண்ட் இட்ஸ் சக்சசிவ் ட்ரஃப். ஒரு கிரெஸ்ட்டுக்கும் ட்ரஃபுக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்யூரேட்டாக லாம்டாவில் பாதியாக இருக்கும். சரிங்களா? அப்போ அலைநீளத்தில் பாதி.
சரிங்களா? இப்போ L/2. சரியா? அடுத்தது sound wave travels at a speed of 339 meter per second if the wavelength is 1.5, then frequency of the wave. ஒளி அலையின் வேகம் 339 மீட்டர் per வினாடி, அதன் அலைநீளம் 1.5 சென்டிமீட்டர் எனில் அலையின் அதிர்வெண் காண்க. ஆக்சுவலாக இங்கே சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க. அலைநீளத்தை எந்த அலகில் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீட்டரில் தான் சொல்லணும். அப்போ இந்த சென்டிமீட்டரை நம்ம மீட்டராக மாற்றணும். சரிங்களா? இப்போ ஃபார்முலா V = ஃப்ரீக்வன்சி இன்ட்டு லேம்டா. சரியா? VF இன்ட்டு லேம்டா. இப்போ இங்கே வியோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 339 இஸ் ஈக்குவல் டு ஃப்ரீக்வன்சி தான் கேட்டிருக்காங்க இன்ட்டு லேம்டா வேல்யூ 1.5. இதை நீங்கள் மீட்டருக்கு மாற்றினீங்க அப்படின்னா டிவைடட் பை 100. சரிங்களா? சென்டிமீட்டர் மீட்டராக மாற்றணும் அப்படின்னா டிவைடட் பை 100. அப்போ 1.5 டிவைடட் பை 100ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 0.0015. சரிங்களா? அப்போ இங்கே என்ன கிடைக்கும்னு பாருங்கள், 339 டிவைடட் பை 0015. சரியா? இப்போ இதை நீங்கள் மேலே வந்து பார்த்தீங்கன்னா 4 ஜீரோவில் மல்டிப்ளை பண்ணி 3339 1 2 3 4 டிவைடட் பை 15. 5ஆல் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா இது 6 டைம்ஸு 39, 7 டைம்ஸ் 35, 48, 3 ஜீரோ, இங்கே 3. மறுபடியும் 3ஆல் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 2 டைம்ஸு, அடுத்து 2 டைம்ஸு, பேலன்ஸ் 1, 6 டைம்ஸ் 2 2 600. சரிங்களா? 3 ஜீரோ. புரியுதா? அப்போ ஆன்சர் 226000 ஹெர்ட்ஸ். ஆன்சர் ஆப்ஷன் சி. சரி, அடுத்தது which of the following electric magnetic waves has the shortest wavelength? இருக்கிறதுல கம்மியான வேவ் லென்த் யாருக்கு இருக்கும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. மேலேருந்து கீழே வந்தீங்கன்னா வேவ் லென்த் இன்க்ரீஸ் ஆச்சு, கீழேருந்து மேலே போனோம்னா ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆகும், வேவ் லென்த் டிக்ரீஸ் ஆகும். அப்போ ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய காமா ரேக்கு தான் ஷார்ட்டஸ்ட் வேவ் லென்த் இருக்கும். சரிங்களா? அப்போ ஆன்சர் காமா ரே. சரி, அடுத்தது a source of frequency 50 Hz emits waves of wavelength 0.4 meter. How much time will it take for the wave to cover a distance of 600 meter? ஒரு மூலத்திலிருந்து வெளிப்படும் அலையின் அதிர்வெண் 500 ஹெர்ட்ஸ் மற்றும் அலைநீளம் 0.4 மீட்டர் எனில் 600 மீட்டர் தொலைவை கடக்க அலை எடுத்துக்கொள்ளும் நேரம் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஃப்ரீக்வன்சி கொடுத்துட்டாங்க, வேவ் லென்த் கொடுத்துட்டாங்க. இப்போ ஆக்சுவலாக ஸ்பீடை நம்ம கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு. சரிங்களா? இப்போ 500 ஹெர்ட்ஸ் ஃப்ரீக்வன்சி 500 இன்ட்டு 0.4. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீடு கண்டுபிடிக்கிறோம், ஸ்பீட் ஆஃப் த வேவு. இப்போ இதில் 500 இன்ட்டு 0.4. இப்போ பேசிக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 4ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க 0 0 20. அப்போ ஸ்பீடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 200 மீட்டர் பெர் செகண்டு. சரியா? ஒரு செகண்டுக்கு 200 மீட்டர். அப்போ 2 செகண்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 400 மீட்டர். புரியுதா? 3 செகண்டுக்கு இப்படி போயிட்டே இருக்கும். எவ்வளோ டிஸ்டன்ஸை கடக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 600. அப்போ 600 டிவைடட் பை 200 நமக்கு எத்தனை நிமிஷத்தில் ரீச் ஆயிரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 3 செகண்ட்ஸில் ரீச் ஆயிரும். இப்போ ஆன்சர் ஆப்ஷன் சி. சரி, அடுத்த கொஸ்டின். சவுண்ட் வேவ்ஸ் டேஷ் கேனாட் ட்ராவல். ஒலி அலைகள் டேஷில் பயணிக்காதுன்னு கேட்டிருக்காங்க. ஒலி அலைகள் பயணிக்கிறதுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஊடகம் தேவை, ஏதாவது ஒரு மீடியம் இருந்தால் மட்டும்தான் அதால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணும். ஏன்னா இட் இஸ் ஏ மெக்கானிக்கல் வேவ். சரிங்களா? எந்திர அலைகள் ஏதாவது ஒரு ஊடகம் இருந்தால் மட்டும்தான் பயணிக்கும். இப்போ கண்டிப்பாக இது என்ன பண்ணாது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வேக்கம் பிளேசஸில் பயணிக்காது. புரியுதுங்களா? அதே மாதிரி ஒலி அலையின் வேகம் திடப்பொருட்களில் அதிகமாகவும், இதுக்கப்புறம் திரவ பொருள், கடைசியாக தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாயு பொருட்கள். சரிங்களா? அப்போ மேக்சிமம் அட் சாலிட், அடுத்தது லிக்யூடு, மினிமம் அட் கேஸ், இப்படி தான் ட்ராவல் பண்ணும். ஆன்சர் ஆப்ஷன் சி. சரி, அடுத்த கொஸ்டின். சவுண்ட் இஸ் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங்? கீழ்கண்டவற்றில் ஒலி என்பது என்ன அலைன்னு கேட்டிருக்காங்க. இப்போ தான் சொன்னேன், இட் இஸ் எ மெக்கானிக்கல் வேவ், எந்திர அலை. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் லாங்கிடியூடினல் வேவ். சரிங்களா? நெட்டலைகளாக பரவக்கூடியது, எந்திர நெட்டலைகளாக பரவக்கூடியதா எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒலி அலைகள். சரி, அடுத்த கொஸ்டின்.
வாட் இஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஃப்ரீக்வன்சி v அண்ட் பீரியட் ஆஃப் எ சவுண்ட் வேவ்? ஒலியின் அதிர்வெண் மற்றும் ஒலி அலையின் காலத்திற்கு இடைப்பட்ட தொடர்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக நான் சொன்னேன் n is equal to 1/t. சரிங்களா? அப்போ ஆன்சர் நமக்கு ஆப்ஷன் சி. சரி, அடுத்த கொஸ்டின். வாட் டஸ் த ஆம்ப்ளிடியூட் ஆஃப் எ சவுண்ட் வேவ் டிபெண்ட் ஆன்? ஒலி அலையின் வீச்சு எதை சார்ந்து அமையும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, டெம்பரேச்சர் ஆஃப் த ஆப்ஜெக்ட், அடுத்து மெட்டீரியல் ஆஃப் த ஆப்ஜெக்ட், குவாலிட்டி ஆஃப் த ஐட்டம், அடுத்து ஃபோர்ஸ் யூஸ்டு டு மேக் த ஆப்ஜெக்ட் வைப்ரேட். ஆக்சுவலாக வீச்சு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்றத படித்தோம் நம்ம. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி ஒரு அலை உருவாகுது அப்படின்னா துகள் அடைந்த பெரும இடப்பெயர்ச்சி. இப்போ இந்த துகள்கள் என்ன ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிர்வுறணும். இப்போ அதிர்வுறதுக்கு ஒரு விசை செயல்படும். இந்த விசை அதிகமாக செயல்பட்டால் தான் உங்களுக்கு இடப்பெயர்ச்சியும் அதிகமாக இருக்கும். அப்போ ஆன்சர் ஃபோர்ஸ் யூஸ்டு டு மேக் த ஆப்ஜெக்ட் வைப்ரேட். சரிங்களா? ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்த கொஸ்டின் பாருங்க. சவுண்டு இன்டென்சிட்டி இஸ் மெஷர்டு பை. இப்போ தான் சொன்னேன், சவுண்டு இன்டென்சிட்டியை மெஷர் பண்ணுற யூனிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டெசிபல். சரிங்களா? ரிட்டர் ஸ்கேல்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நிலநடுக்கத்தை அளவிடும் அருவி. எர்த்குவேக்கை வந்து அளவிடும் அளவு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரிச்சர் ஸ்கேல். சரியா? டெஸ்லான்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸு. அதுக்கப்புறம் ஹெட்ஸுன்றது ஃப்ரீக்வன்சின்னு படித்தோம். இப்போ இங்கே ஆன்சர் ஒலியின் செறிவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெசிபல். அடுத்த கொஸ்டின். சவுண்ட் இஸ் ப்ரொடியூஸ்டு டியூ டு. ஒலி ஏற்படுவது எதனாலன்னு கேட்டிருக்காங்க. அதிர்வுகள்னால. டியூ டு வைப்ரேஷன் சவுண்டு ப்ரொடியூஸ் ஆகும். சரிங்களா? அடுத்தது ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். த பிச் ஆஃப் எ சவுண்ட் வேவ் டிபெண்ட்ஸ் ஆன் இட்ஸ் ஃப்ரீக்வன்சி. த லவுட்னஸ் ஆஃப் அ சவுண்ட் வேவ் டிபெண்ட்ஸ் அப்பான் ஏ என்னன்னு கேட்டிருக்காங்க. சரியா? த லவுட்னஸ் ஆஃப் எ சவுண்ட் வேவ் டிபெண்ட்ஸ் ஆன் இட்ஸ் ஆம்ப்ளிடியூட். ஒலியின் ஸ்ருதி அதன் அதிர்வெண்ணை சார்ந்தது, ஒலியின் உரப்பு அதன் வீச்சை சார்ந்தது. ரெண்டுமே கரெக்ட், ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே. பிச் டிபெண்ட்ஸ் அப்பான் ஃப்ரீக்வன்சி. ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆக பிச்சும் இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி ஆம்ப்ளிடியூட் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா லவுட்னஸ் ஆஃப் அ சவுண்டும் இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா? அப்போ ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டு. ஆன்சர் ஆப்ஷன் சி. ஸ்டேட்மெண்ட் 1 and 2 இஸ் கரெக்ட். அடுத்த ஸ்டேட்மெண்ட்டு. எ சவுண்ட் சோர்ஸ் சென்ஸ் வேவ்ஸ் ஆஃப் 400 Hz. It produces waves of wavelength 2.5. Then what is the velocity of the sound? டைரெக்டாக மல்டிப்ளை பண்ணிட வேண்டியதான். ஏன்னா ஃபார்முலா வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு ஃப்ரீக்வன்சி இன்ட்டு லேம்டா. சரிங்களா? லேம்டான்றது என்ன அப்படின்னா அலை நீளம். சரிங்களா? இப்போது ஒரு ஒளி மூலம் 400 Hz அதிர்வெண்ணை ஏற்படுத்துது. அலை நீளம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2.5 மீட்டர். சரிங்களா? 2.5. இப்போ டைரெக்டாக மல்டிப்ளை பண்ணிட வேண்டியதான். 4 × 2.5 1000 மீட்டர் பெர் செகண்ட் இதோட ஸ்பீடு. சரிங்களா? 1000 மீட்டர் பெர் செகண்ட் என்ற வேகத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது உருவாக்கும். புரியுதா? சரி, இதுக்கப்புறம் நம்ம கெமிஸ்ட்ரி கொஸ்டின்ஸை அப்படியே கண்டினியூவாக பார்ப்போம். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.